வாசலில் கிடந்த காலணிகள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருப்பதை தெரிவித்தது. யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் தாள் போடாமல் சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான் வினோத். சோபாவில் அமர்ந்த தொலைக்காட்சியில் கவனம் பதித்திருந்தவன் ஆளரவம் கேட்டு நிமிரவும் மின்சாரம் தாக்கியது போலானான் வினோத். அவனையும் அறியாமல் பிரபு அண்ணா என வாய் முணுமுணுத்தது. கண்கள் அனிச்சையாக பிரபுவின் நெற்றியை நோக்க வலது புருவத்தில் தெரிந்த தழும்பை கண்டவுடன் குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. வினோத்தை கண்ட பிரபுவின் முகம் மலர்ந்து, எவ்வளோ வருஷமாச்சு ஒல்லிக்குச்சி வினோத் இன்னைக்கு தொப்பை போட்டு குண்டாக இருக்கிறானே என நினைத்து கொண்டான். 2 வினோத்தை கட்டி கொண்டான். பதில் சொல்லாமல் பிரபுவின் கைகளை நாசுக்காய் விலக்கி சித்ராவை தேடி சமையலறைக்கு சென்றான். சித்ராவுடன் சமையல் கட்டில் இருந்தவள் பிரபுவின் மனைவி என புரிந்தது. எப்போ வந்தீங்க? காலிங் பெல் சத்தமே கேட்கலையே. அண்ணன் கதவை திறந்தாரா என கேட்டாள் சித்ரா. கதவு திறந்தே இருந்துச்சு. ஏங்க, இவங்க ரமா, எனக்கு அக்கா முறை, தூரத்து உறவு. அதோட இவங்க உங்க அண்ணனின் மனைவி என்றாள். சம்பிரதாயமாக ரமாவை பார்த்து தலையசைத்தவன் எனக்கு காப்பி எடுத்துட்டு வா என கூறி தன் அறைக்கு சென்றான். உங்க அண்ணன் நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்களே. அவனை சகஜமாக்க முயல சொன்னதை செய் என்று அவளை முறைத்தான். சிறிது நேரத்தில் காப்பியுடன் வந்த சித்ரா அருகில் இருந்த மேஜையில் காப்பி டம்ளரை வைத்தபடி சூடாக இருக்கும் பொழுதை குடியுங்க என்றாள். என்ன கிண்டலா? சூடா இருக்கேன்னு சொல்லி காட்டுறையா? எனக்கு சமையல் வேலை இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் பேச நேரமில்லை என வெளியே செல்ல எத்தனிக்க கையை பிடித்து தடுத்தான். அவங்களை ஏன் உள்ள விட்ட? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவர் உங்க சொந்த பெரியப்பா பையன். இத்தனை நாளா கொல்கட்டாவில் சொந்த பந்தம் எதுவும் இல்லாமல் தனிச்சு இருந்தவங்க இப்ப தம்பின்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வீடு தேடி வந்தவங்களை துரத்தியா விட முடியும்? இதான் நம்ம பண்பாடா? ஏய், எங்க அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் இருந்த பகை உனக்கு தெரியாதா? ஆமாம், பொல்லாத பகை. பாகப்பிரிவினையில வீடு உங்க பெரியப்பா பேருக்கு போயிருச்சு, நிலம் உங்க அப்பாவுக்கு வந்துருச்சு. உங்க அப்பா வீட்டை கேட்டு பிரச்சனை செய்தார். அதுக்கு உங்க பெரியப்பா ஒத்துக்கல. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் இதையே பிடிச்சுக்கிட்டு தொங்க போறீங்களோ? அப்படி இல்ல, பெரியப்பா எங்கேயோ தானே இருந்தார். அவர் விட்டு கொடுத்துருக்கலாம்ல. எல்லாத்தையும் உங்களுக்கே சாதகமா பாருங்க. மற்றவங்கள பத்தி கொஞ்சமும் நினைக்காதீங்க. கொல்கட்டா பக்கம் பேங்கில் வேலை செய்பவர் கிராமத்துல நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு வீட்டை விட்டு கொடுத்துருக்க மாட்டார். உங்க அப்பா பக்கத்து டவுனில் தானே வாத்தியாராக இருந்தார். அவரால் நிலத்தை ஈஸியாக பராமரிக்க முடியும்னு உங்க பெரியப்பா நினைச்சிருக்கலாம்ல என சித்ரா கூறியதும், ஒருவேளை சித்ரா சொல்வதுதான் சரியோ? இத்தனை ஆண்டுகளாய் பெரியப்பா அநியாயம் இழைத்து விட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்தது தவறோ என்ற எண்ணம் எழுந்தது. பெரியப்பாவின் மேல் துவேஷத்தை அப்பா வளர்த்து கொண்டதும் இல்லாமல் பகை உணர்வை தனக்கும் வளர்த்து விட்டாரே என தோன்றிய வருத்தம் பெருமூச்சாய் வெளியே வந்தது. பிரிவினை பிரச்சனையால் இரு குடும்பத்துக்கும் சண்டை பெரியதாகவே. சண்டை முடிந்த மறு ஆண்டு ஊர் திருவிழாவுக்கு குடும்பத்துடன் வந்திருந்தார் பெரியப்பா. குளிப்பதற்காக குளத்துக்கு சென்று கொண்டிருந்தான் வினோத். எதிரே குளித்து முடித்து வந்தான் பிரபு. ஏற்கனவே அப்பாவின் போதனையில் பகை உணர்ச்சி தலைக்கேறியுள்ள நிலையில் என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் கீழே கிடந்த கல்லை எடுத்து பிரபுவை நோக்கி எறிந்தவன் திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டான் வினோத். பிரபுவுக்கு நெற்றியிலிருந்து ரத்தம் கொட்ட அப்பாவிடம் கத்திவிட்டு போனார் பெரியப்பா. ஆனால் அதற்காக அப்பா அவனை கண்டிக்கவில்லை. காரணம், எதிரியின் பிள்ளை அடிபட்டதில் அவர் முகத்தில் சந்தோஷமாக தெரிந்தது. அம்மாதான் வருத்தப்பட்டாள். உறவு வேண்டுமென அறிவுரை சொன்னாள். அதன் பின் சில நெருங்கிய உறவினர் வீட்டு நல்லது கெட்டதற்கு பெரியப்பா மட்டுமே வருவார். அவர் வந்தது தெரிந்தால் அந்த பக்கமே போக மாட்டார் அப்பா. அத்துடன் வீட்டினரையும் போக விட மாட்டார். பிரபுவின் திருமணத்துக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார் பெரியப்பா. ஆனால் நேரில் வந்து அழைக்கவில்லை என பெரியப்பாவை திட்டி அம்மாவையும் திருமணத்துக்கு போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுவிட்டார் வினோத்தின் அப்பா. இவன் திருமணத்துக்கு மறந்தும் பெரியப்பாவுக்கு அழைப்பு அனுப்பவில்லை. என்ன யோசனை? முதல்ல வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுங்க. நினைவுக்கு வந்தான். நியாயமாக பார்த்தா பிரபு அண்ணன் தான் நீங்க செய்த காரியத்துக்கு உங்களோட பகை உணர்ச்சியோட இருந்திருக்கணும்.
அவரே எல்லாத்தையும் மறந்து வந்து இருக்கிறார். உங்களுக்கு என்ன என்றால், நீ ரொம்பத்தான் பேசுகிற சித்ரா. எதிர்பார்க்காம பிரபு அண்ணனை பார்த்ததில் ஒன்றுமே புரியல. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 25 வருஷமா அவரை பார்க்கல. அப்பா வளர்த்து விட்ட பகை உணர்வு இன்னுமே மனதுக்குள் இருக்கும் போல. அண்ணன்கிட்ட சகஜமா பேச முடியல. என்னால் சட்டுன்னு அவர் கூட ஒட்டிக்க முடியலை என்றான் வினோத். அவர் மேலே உங்களுக்கு பாசம் இல்லாமலா இத்தனை வருஷம் கழித்தும் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? அண்ணன்னு மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க. சின்ன பையன்களாக இருக்கும் பொழுது 2 பேரும் சேர்ந்து விளையாடுவீங்கன்னு உங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தார் என்றாள் சித்ரா. விடுமுறைக்கு பிரபு ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் இருவரும் சேர்ந்து விளையாடியது கண்முன் நிழலாடியது. பிரபுவுக்கும் இவனுக்கும் 3 வயதுதான் வித்தியாசம். அதனால் விளையாடுவதில் இருவர் விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கும். இவன் நண்பர்களுடன் அவனும் சேர்ந்து விளையாடுவான். இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போறீங்க? உங்க வீட்டிலும் சரி, என் வீட்டிலும் சரி, நம்ம 2 பேருமே ஒத்த பசங்க. உடன் பிறந்தவங்க கிடையாது. நமக்கும் ஒரே பொண்ணாக போயிட்டா. நாளைக்குன்னு அவளுக்குன்னு உறவு யாருமே வேண்டாமா என நெத்தியில் அடித்தால் போல் கேட்டாள் சித்ரா. பெரியவங்களுக்குள் பிரச்சனைனா அது அவங்களோட போகாமல் ஒற்றுமையாக இருந்த எங்களையும் பிரிச்சுட்டாங்களே. இப்போ பிரபுவுக்கு எத்தனை குழந்தைகள்? ஆனா பெண்ணானு கூட தெரியாத நிலை வந்துருச்சே என நினைத்தவனுக்கு கோபமும் வருத்தமும் ஒரு சேர எழுந்தது. அவன் பார்வையை உணர்ந்த சித்ரா அவன் கையை பிடித்து, போங்க போய் பேசுங்க, உங்கள் 2 பேத்துக்கும் சேர்த்து காப்பியை எடுத்துட்டு வரேன் என கூறி கணவன் குடிக்காததால் ஆறிப்போன காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள். எப்படி துவங்குவது, எப்படி பேசுவது என குழம்பியவாறே வந்தவன் பிரபுவின் கனிவான பார்வையில் தலையை தாழ்த்தினான். வினோத், இன்னுமா நீ பழச நினச்சிக்கிட்டு இருக்க என்ற பிரபுவை நிமிர்ந்து பார்த்தவனின் பார்வையில் மன்னிப்பு கோரும் பாவனை இருந்தது. அருகில் வந்து பாசமாய் அவன் கைகளை பற்றினான் பிரபு. மௌனமாகவே சில நொடிகள் கரைந்தன. அப்பொழுது மற்றொரு அறையிலிருந்து வந்த பிள்ளைகளின் சிரிப்பொலி வினோத்தின் கவனத்தை இழுத்தது. சத்தம் வந்த அறையை நோக்கி திரும்பியவனிடம், நாம விளையாடுவோமா? ராஜா ராணி திருடன் போலீஸ் விளையாட்டு. அதை பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எப்பவும் கம்ப்யூட்டர் ஐபேட்னு தானே இருக்காங்க. நம்ம விளையாடிய விளையாட்டை அவர்களும் விளையாடட்டுமேனு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன் என பிரபு சொல்லவும் வினோத்திக்கு சிரிப்பு வந்து விட்டது. சட்டென புரிந்து கொண்ட பிரபு, இன்னும் நீ எதையும் மறக்கலையாடா என வினவ, அதற்குமே சிரிப்பை அடக்க முடியாமல் பலமாக சிரித்து விட்டான். என்ன சிரிப்பு சத்தமெல்லாம் பலமாக இருக்கே என கேட்டபடியே காப்பி கோப்பைகளுடன் சித்ராவும் ரமாவும் வந்தனர். சொல்லிடவா என பிரபுவை பார்த்து வினோத் கேட்க, வேணாம்டா ப்ளீஸ் என கெஞ்சினான் பிரபு. இறுக்கம் தளர்ந்து அண்ணனும் தம்பியும் விளையாடுவதைக் கண்டு சித்ராவுக்கு நிம்மதி பிறந்தது. ப்ளீஸ் சொல்லுங்க, நாங்களும் சிரிப்போம்ல என சித்ரா கேட்க ரமாவும் கேட்டாள் அதையே. பிரபுவை பார்த்து சொல்லாதே என கண்ணடித்தான் வினோத். உங்க அண்ணி கேட்குறாங்கள, சொல்லுங்க என்னன்னு என்றாள் சித்ரா. அது ஒன்றுமில்லை சித்ரா, ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் ராஜாராணி திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடினோம். அண்ணனுக்கு இந்த விளையாட்டை பற்றி தெரியாததால் சீட்டில் அண்ணனுக்கு திருடன்னு வந்ததும், ஐயையோ நான் திருடன்னு தெரிஞ்சா எங்கள் அப்பா அடிப்பாருன்னு ஒரே அழுகாச்சு. சமாதானம் செய்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு என்றான் சிரித்து கொண்டே. இப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? உன் கூட திரும்பவும் பேச மாட்டோமான்னு எவ்வளவு தூரம் ஏங்கி இருக்கேன் தெரியுமா என பிரபு கூறினான். நம்ம பிரிவுக்கு காரணமான சொத்தை அப்பாவும் பெரியப்பாவும் அவங்கவங்க தேவைக்காக எப்பப்போவோ வித்தாச்சு. இப்போ அவங்களும் இல்லை. ஆனால் நாம தான் கடைசியில் அவங்களால ஏற்பட்ட பகையை சுமந்துக்கிட்டு சேர்ந்து சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டிய எத்தனையோ தருணங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்திருக்க வேண்டிய சமயங்களையும் இழந்துட்டோம் என்றான் வினோத். ஆமாண்டா, இவ்வளோ காலமும் யாருமே இல்லாத மாதிரி இருந்துட்டோம். சித்தப்பாவும் சித்தியும் விபத்தில் இருந்த சமயத்தில் உன்னை பார்க்கணும்னு நான் துடிச்சேன். ஆனால் நீ சின்ன வயசில் செய்ததை மனசில் வச்சுக்கிட்டு என் அப்பா போகக்கூடாதுன்னு அப்பவும் பகையைத்தான் வளர்த்தாரு. அப்போது அவர் இருந்த நிலைமையில் அவரை மீறி வந்தா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு தான் நான் வரல என்றான். அதே மாதிரி தானே பெரியப்பா பெரியம்மா 2 பேரும் அடுத்தடுத்து இறந்தது ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு தெரிந்தது. நான் அப்போ ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளிநாட்டில் இருந்தேன். அந்த சமயத்தில் போன் செய்யக்கூட எனக்கு தோணலை. என்னையும் மன்னிச்சிடு அண்ணா என்றான்.
பரவாயில்ல விடுடா. என்ன, அப்பாவும் சித்தப்பாவும் கடைசி வரை மனசு மாறவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்பவும் வருத்தம் என்றான். ஆமாண்ணே, எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருமே பேசிக்காம இருந்துட்டாங்க. சொத்து பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க உறவையே தூக்கி போட்டுட்டாங்க. பிரபு வினோத் இருவரின் குரலிலும் உண்மையான வருத்தம் தெரிந்தது. ரமாவின் சித்தப்பா பையன் அங்கே வரும்பொழுதெல்லாம் எனக்கு உன்னோட நினைவு தாண்டா வரும். பசங்க கிட்ட உங்களுக்கு மாமா இருக்கிற மாதிரியே சித்தப்பாவும் இருக்காருன்னு சொல்லுவேன். ஆனால் நேராக வந்து உறப்பை புதுப்பிச்சுக்க எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. ரமாவும் சித்ராவும் உறவுங்கிறதால ரமா சித்ரா கிட்ட பேசினால் 2 பேரும் ஒரு வழியாக நம்மளே சேர்த்து வச்சுட்டாங்க. இனி நானும் வேலை டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறேன். இனி உன் பக்கத்தில் தான் நான் இருக்க போகிறேன் என்றான் பிரபு. நன்றியுடன் ரமாவை பார்த்த வினோத்தின் கண்கள் சித்ராவிடம் நீ என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே என்றான். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தரணும்னு தான் இவங்களை நேராக கிளம்பி வர சொன்னேன். நம்ம பொண்ணுக்கும் அண்ணன் தங்கச்சி எல்லாம் கிடைச்சாச்சு என்றாள் சித்ரா மகிழ்ச்சியுடன். பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன பேர் வச்சிருக்கீங்க அண்ணா என கேட்டான் வினோத். அதற்கு பிரபுவின் பிள்ளைகள், பெரியப்பா அண்ணன் பேரு திருடன் சரியா என கிண்டலாய் பிரபுவை பார்த்து இழுக்க, ஏ வாளி என்று மற்ற 2 குழந்தைகளும் அவளை துரத்த அங்கே எழுந்த உறவுகளின் சிரிப்பொலி இனி சந்தோஷம் எப்பொழுதும் நிரந்தரம் என உணர்த்தியது. நண்பர்களே, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக நம் குழந்தைகளுக்கான உறவுகளை நாம் பிரித்து வைக்க வேண்டாம். நம் பகையை அவர்களிடமும் பகையாக வளர்க்க நேரினால் கடைசியில் இழப்பது என்னவோ உறவுகளைத்தான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நண்பர்களே, பல் தொடர்பான சிகிச்சை எடுத்துள்ளேன். அதனால் தான் வார்த்தை பிழைகள் ஏற்படுகின்றன. சரியாக உச்சரிக்க முடியவில்லை, சத்தமாகவும் பேச முடியவில்லை. விரைவில் சரியானதும் வார்த்தை பிழைகளை எல்லாம் திருத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.